ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் கிறிஸ்மஸ் சீசனில் இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னாலே இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்துட்டாரா அப்படின்னு வழக்கமாக நம்ம செய்திகளை கேட்போம். இன்றைக்கி இன்னொரு குறிப்பிட்ட காரியத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இயேசு பிறந்தபோது அதை பார்த்த ஜனங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதாவது இயேசு பிறந்ததுனால அவங்க செய்த காரியங்கள் என்னன்னு சொல்லி ஒரு 3 நபர்களை குறித்து உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். முதலாவது மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஞான சாஸ்திரிகள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த வசனம் எப்படி சொல்லுது: அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்லா கவனித்து பாருங்கள். சேவியர் பிறந்த உடனே இந்த வைஸ்மேனுக்கு இந்த சேவியரை குறித்த செய்தி எப்படி இருந்துச்சுன்னா, இதை கேட்ட உடனே இங்கே வராங்க. வருவதற்கு முன்பதாகவே நமக்கு தெரியும் இவங்க ராஜாவை சந்திச்சுட்டு தான் வராங்க. ஆனால் இந்த ராஜாவை சந்திக்கும் பொழுது, அதிகாரத்தில் இருக்கிற ராஜாவை சந்திக்கும் பொழுது தாழ விழுந்து வணங்காதவர்கள், அவ்வளோ பெரிய ராஜா முன்ன தாழ விழுந்து வணங்காதவர்கள், ராஜாவை வாழ்த்தி அவருக்கு பொன்னையும் பொக்கிஷத்தையும் கொடுக்காத இந்த ஞானவான்கள் என்ன பண்ணாங்க? இங்கே ஒரு சின்ன குழந்தை பிறந்த இந்த குழந்தைக்கு அவங்க முதல்ல செய்தது என்னென்னா, தே வொர்ஷிப்ட் ஹிம், அவர்கள் பணிந்து கொண்டார்கள். தங்களுடைய பொக்கிஷங்களை அந்த குழந்தைக்கு காணிக்கையாக வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா முதல் செய்தி, சேவியர், உலகத்தில் சேவியருக்கு கொடுக்கக்கூடிய முதல் ரெஸ்பான்ஸ், நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா பணிந்து கொள்வது, வொர்ஷிப் ஹிம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த இயேசு பிறந்துட்டாரா அப்படின்னு நான் கேட்க வரல. உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்மையிலே இயேசு ரட்சகராக இருந்தார் என்றால் முதல்ல நாம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா அவரை பணிந்து கொள்ளுவோம், அவரை ஒர்ஷிப் பண்ணுவோம். அவங்க காணிக்கை வச்சாங்க. அப்படி காணிக்கை அப்படின்னு எடுத்தால் ஒர்ஷிப் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் ஆபேல் காயினுடைய சம்பவத்திலிருந்து படிக்கணும். ஆபேல் காணிக்கையை கொடுத்தான், காயினும் காணிக்கையை கொடுத்தான். காயின் காணிக்கையை கொடுத்ததை பார்த்து தான் ஆபேல் காணிக்கையை கொடுத்தான். ஆனால் தேவன் சொல்லும் பொழுது காயினுடைய காணிக்கையையும் காயினையும் அங்கீகரித்தார்னு சொல்லலை, காயினையும் காயினின் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா, முதல்ல காணிக்கை வரல, முதல்ல காயின் தான் வராரு. முதல்ல ஆபேலின் காணிக்கை வரல, ஆபேல் தான் வராரு. ஆபேலையும் ஆபேலின் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது நாம் நிறைவேற்றக்கூடிய முதல் காரியம் அல்லது நாம் யோசிக்க வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, அந்த வைஸ்மேன் அவரை ஒர்ஷிப் பண்ணாங்க. நான் இந்த கர்த்தரை ஒர்ஷிப் பண்ணுறேனா, அதாவது மதமாக பண்டிகையாக இதை கொண்டாடுகிறேனா, இல்லை இந்த கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறவனாக இருக்கிறேனா? எப்படி ஆராதிக்கணும்? ரொம்ப சிம்பிள். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் எப்படி சொல்லுது? எது புத்தியுள்ள ஆராதனை? என்னுடைய வாழ்க்கை முறையே தேவனுக்கு ஆராதனையாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த தினத்தில் நாம் ஞாபகம் கொள்ள வேண்டிய முதல் காரியம், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறதா? இரண்டாவது, இதே சேவியர் பிறந்து விட்டார் என்கிற செய்தி யாருக்கு போச்சு அப்படின்னா மேய்ப்பர்களுக்கு போச்சு. இந்த மேய்ப்பர்கள் அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது லூக்கா 2வது அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கொஞ்சம் இந்த பின்னணியை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தே ஸ்டார்டட் இம்மீடியட்லி அப்படின்னு இருக்குது. ஆப்வியஸாக ஆண்டவர் குறித்து சொல்ல போகிறாங்கங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இந்த மேய்ப்பர்களுக்கு ரொம்ப அறிவு தெரியுமா, வான சாஸ்திரம் தெரியுமா, இல்லை என்ன நடக்குதுங்கிறது தெரியுமா, இல்லை பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுது, செய்தியை கேட்ட உடனே
நல்ல கவனிங்க, எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். போன வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது நமக்குள்ளே இருந்த தேவன் மீது இருந்த அன்பு, பக்தி, வைராக்கியம், இந்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது அன்பு, பக்தி, வைராக்கியம் எல்லாம் உடனே கூடியிருக்கா, இல்லை நம்ம அப்படியே இருக்கிறோமா? நல்ல கவனிங்க, அவங்க செய்தியை கேட்ட உடனே தினம் தினம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க, தினம் தினம் அங்கே தங்கியிருப்பாங்க. ஆனால் செய்தியை கேட்ட உடனே ஒரு ரேடிக்கல் சேஞ்ச், ஒரு ரேடிக்கல் ஸ்டெப் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது குறிப்பிடத்தக்கத ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? இது வரைக்கும் எதெல்லாமோ பிரசித்தப்படுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு இதை போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு மேய்ப்பன் சொல்லி பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த செய்தியை பிரசித்தம் பண்ண உடனே ஸோ குயிக்லி நம்ம வாழ்க்கையில் இத்தனை வருஷம் இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கேட்குறோம். என்னைக்காவது நாம் நம்ம வாழ்க்கையில் இந்த இயேசு பற்றி சொல்லுவதற்கு உந்தி தள்ளப்பட்டிருக்கிறோமா? அல்லது நம்ம வாழ்க்கை இந்த இயேசு பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதா நம்ம யோசிக்கணும். மூன்றாவது ஒரு நபரை பார்த்தோம் அப்படின்னா, காட்லி லாங்கிங் மேன். யாருன்னா நமக்கு தெரியும், சிமியோன். அதே லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசித்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது? கிறிஸ்துவை காண்பதற்கு முன்னே நான் மரணம் அடைய மாட்டேன் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டிருந்திருக்கணும். அப்போது இந்த குழந்தையை கொண்டு வந்த உடனே ஆவியின் ஏவுதலினால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். தேவாலயத்துக்கு வந்தவர் இயேசு எனும் பிள்ளைய அதை நியாயப்பிரமாணத்திலும் முறைமை செய்வதற்காக தாய் தகப்பன் கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அந்த பிள்ளையை கையில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து, இந்த இரட்சகருக்காக தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். அப்படின்னா நான் உயிரோடு இருந்ததே இந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு தான். இந்த பிள்ளையை நான் பார்த்துட்டேன், இனிமே நான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் இறந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? சிம்பிளாக என் வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல் என்னென்னா இந்த சேவியரை சந்திக்கிறது தான். உங்களையும் என்னையும் ஆண்டவர் சந்திச்சிட்டாரு. நம்ம வாழ்க்கையுடைய அல்டிமேட் கோல், நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட் பர்பஸ், நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட் எய்ம் என்னோட ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்யா, இந்த ரட்சிப்பு முற்றும் முடிய நிறைவேறணும், எனக்கு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. வாழ்கிற வாழ்க்கை எது கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் எனக்கு ரட்சகர் கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கா? அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் எதுலையுமே திருப்தியாக முடியாதுங்க. சமாரியா ஸ்திரீ வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது எத்தனை புருஷர்? 5 புருஷர். திருப்தி ஆகிட்டியாம்மா? திருப்தி ஆகிருக்க மாட்டியே. ஏன்னா இந்த உலகத்தில் உனக்கு என்ன கிடைச்சாலும் என்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் கிடைக்கலன்னா வாழ்க்கையில் திருப்தியே வராது. உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கையில் எனக்கு அடுத்து அது வரணும் இது வரணுங்கிற ஆசை எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எல்லாத்துக்கும் மேலே என் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டார், என் வாழ்க்கை திருப்தியாக இருக்குங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீஷன், நிறைவு நமக்குள்ளே இருக்குதா? இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது பிரியாணி நம்மளை திருப்திப்படுத்துதோ இல்லையோ, ட்ரெஸ்ஸு நம்மளை திருப்திப்படுத்துதோ இல்லையோ, கிறிஸ்து திருப்திப்படுத்திட்டாரா அவங்கள அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்து நம்மை திருப்திப்படுத்தி விட்டாரா? கடைசி ஒரு காரியம், அதே லூக்கா 2வது அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கன்னி பிரயாத்திலே விவாகமாகி 7 வருஷம் மட்டும் புருஷனோட வாழ்ந்து இப்போ ஏறக்குறைய 84 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நம்ம பார்க்குறோம். அவளை பாருங்களேன், 7 வருஷம்தான் அவள் தன்னுடைய கணவனோட வாழ்ந்திருக்கிறா. மிச்ச அதிகபட்ச வாழ்க்கை முழுவதும் இந்த ஆலயத்திலே, வசனம் அப்படி சொல்லுது, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எங்கள் தேவாலயத்தில் இருந்தாலாமா. இப்போ இவாது இயேசுவை சந்தித்த உடனே அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஒரு சந்திப்பு இயேசுவோடு, அது குழந்தையோடு. அந்த ஒரு சந்திப்பே அவளுக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு. இவ்வளோ நாள் இருந்த அந்த விதவை கோலம் தனக்கு என்ன கிடைச்சிது கிடைக்கலங்கிறதெல்லாம் இல்லைப்பா, இதுக்காகத்தான் காத்திருந்தேன். எப்படி? உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவாலயத்தில் இருந்தது. ஏம்மா உங்களுடைய திருமண வாழ்க்கை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏம்மா உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற பாடுகள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். சார் நீங்கள் 7 வருஷம் தான் நீங்கள் திருமண வாழ்க்கை வாழ்ந்தீங்க, இவ்வளோ வருஷம் எப்படி நடத்துனீங்க, எப்படி கடந்தீங்க? ஐயோ, நான் ஒன்றுக்காக ஏங்கி கொண்டிருந்தேன். எதற்காக என்றால் இந்த இயேசுவை தரிசிப்பதற்காக, இந்த இரட்சகரை தரிசிப்பதற்காக. இப்போ ஐ கேனாட் கண்டெயின் மை செல்ஃப்.
ஐ கேனாட் கண்ட்ரோல் மை செல்ஃப். என்ன பண்ணுறேன், போய் என்ன பண்ணாலனா எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கடைசியாக இயேசுவை குறித்து நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க? கடைசியாக இந்த மீட்பை குறித்து நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க? நல்லா கவனிச்சிங்களா? சேவியர் பிறந்தார். வாட் டஸ் இட் மீன் ஃபார் தட் வைஸ் மேன்? அந்த ஞானவான்களுக்கு இந்த இயேசு பிறப்பு எப்படி இருந்தது? ராஜாவுக்கே தலை வணங்காதனா இவரை நான் பணிந்து கொண்டேன், ராஜாவுக்கே காணிக்கை கொடுக்காதனா இவருக்கு காணிக்கை கொடுத்தேன். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜா இல்லை, இவர் தான் ராஜா. அவரோட ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோமா? வந்த நாம் எப்படி இருப்போம்? ஆராதனை செய்கிறவங்களாக இருப்போம். எப்படி? வார்த்தையினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையே ஒரு புத்தியுள்ள ஆராதனையா, என் லைஃப் ஸ்டைல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் அவருக்கு நன்மையும் பிரியமான அந்த பர்ஃபெக்ட் வில்லின்படி நான் வாழ்கிறேனா? அதுதான் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியமாக எதை சொல்லலைன்னா என் வாழ்க்கை மாறிட்டு இருக்கு. நம்பர் 1. 2வது, இதே இயேசுவை இந்த இரட்சகராகிய குழந்தையை சந்தித்த அந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? உடனே ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் அவங்க லைஃப்பில். எத்தனை வருஷம் இந்த கிறிஸ்மஸை நம்ம இதே மாதிரியே ஒரு மத பண்டிகையாக கொண்டாட போகிறோம்? எத்தனை வருஷம் இந்த கிறிஸ்மஸை அதிகாலை ஆராதனை, புத்தாடை, மதிய சாப்பாடு, ஈவினிங் டிவி ப்ரோக்ராம், தூக்கம் அப்படியே முடிச்சுட்டு அதோட இல்லை, ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வந்திருக்கிறா. ரேடிக்கல் சேஞ்ச். உடனே அவங்க வாழ்க்கையில், அவங்க ஸ்கெடியூலில், அவங்களுடைய தொழிலில், அவங்களுடைய பிரயாசத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதா? 3வது, சிமியோன் அந்த குழந்தையை பார்த்த உடனே அவன் சொன்னான், நான் இதுக்கப்புறம் இருந்தா என்ன, இறந்தா என்ன, இதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இதுதான். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இந்த ரட்சகர், இந்த ரட்சிப்பு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கா? இதுக்காகத்தான் நான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கா? கடைசியாக அந்த ஏழை விதவை எத்தனை வருஷம் விதவை குளத்தில் இருந்தாங்கிறது உண்மையிலே நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் எதுக்காக காத்திருந்தேன்? திஸ் டிரைவ்ஸ் மீ. எது? இந்த பிள்ளையை பார்க்க போகிறேங்கிறத என்னோடய வாழ்க்கையை ட்ரைவ் பண்ணிச்சு. இன்றைக்கி கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ட்ரைவ் பண்ணுறவராக இருக்கிறாரா? அதையும் தாண்டி இந்த மீட்புண்டாக செய்தியை எல்லாத்துக்கும் அவள் போய் சொன்னாலே எருசலேமில், நாம் எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறோமா? இந்த கிறிஸ்மஸ் நமக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்மஸாக இருக்கட்டும். அவரை வாழ்க்கையினால் ஆராதிக்கிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும். ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் நம்ம லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும். வாழ்க்கையில் அவர் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுக்காகத்தான் நான் வாழவே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இந்த கிறிஸ்து வரட்டும். 4வது, நம்மளால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு இந்த பண்டிகையை பயன்படுத்தி நாம் சுவிசேஷத்தையும் நல்ல செய்தியை நம்ம சொல்லலாமே. அர்ப்பணித்து நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி நீர் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இது ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் ஒரு ரேடிக்கல் சேஞ்ச், ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் உடனே லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயும் மாறக்கூடிய ஒரு மாற்றம் உண்டாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையின் ஹோல் பர்பஸ் இதுதான், எங்களை திருப்தி செய்யணும், இதுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கடைசியாக எங்களால் அந்த சந்தோஷத்தை எங்களுக்குள்ளே கட்டுப்படுத்த முடியலை. இதை எல்லாருக்கும் எப்படியாவது சொல்லணும். எங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவள் விதவையாக இருந்தாலும் மீட்புண்டாக எருசலேமில் காத்திருந்த எல்லாருக்குமே சொன்னாள் ஆண்டவரே. எங்கள் வாழ்வு எப்படி இருந்தாலும் இந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்கு தேவையான கிருபையையும் ஆவியானவரே பலத்தையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாலிடேஸ்.